இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைல் டெஸ்ட் இண்டிகேட்டர். இதான் அது. இது வந்து எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எதுக்குன்னா, செக்கு வந்து ட்ரூவாக 00. இப்போ இந்த இடத்துல 50 ஆல்ரெடி இருக்குது. இந்த 50ங்கிறது வந்து 0வாக அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. இந்த செக்கை வந்து சுற்றும் போது அந்த 50 தான் இருக்கணும் முள். இது வந்து இந்த சைடோ கிளாக் வைஸ் சைடோ அல்லது ஆன்டி கிளாக் வைஸ் சைடோ மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆகுச்சுன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து இங்கிட்டு 6ம் இங்கிட்டு 4ம் வரலாம், 0.2க்குள்ளே வரலாம். மேக்ஸிமம் 00 இருக்கணும். அப்படி 00க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜாபு ட்ரூவாக வரும். சக்கே அவுட்டராக இருந்துச்சுன்னா ஜாபு அவுட்டராக தான் வரும். ஜாபு ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி அளக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது சக்கு, இது ஜாபு. இந்த ஜாபில் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 00 செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜக்கை சுற்றும்போது இந்த முள் எந்த சைடு மூவ் ஆகுதோ அந்த அளவு அவுட்ரு இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த முள் ஒரு 6 கிட்ட வந்துச்சுன்னா 0.3 அவுட் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணணும். இதை எப்படி அளக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 0, 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. இதில் வந்து எப்படின்னா, இந்த 0வுக்கும் அடுத்து உள்ள ஒரு கோட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் 0.01 mm. இதுதான் இதோட லீஸ்ட் கவுண்டு. இதுதான் இந்த அளவு தான் இதில் அளக்க முடியும். இதுக்கு கம்மியாக அளக்க முடியாது. அதாவது 10 மைக்ரான் நான் சொன்னால். இந்த டைப் மொத்தம் வந்து 2 டைப் இருக்குது. இது ப்ளட்ஜரு, இது வந்து லிவர் டைப்பு. 2 டைப்புமே சேம் பர்பஸ் தான். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை எப்படி அளக்கிறதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, இந்த 0, அதுக்கப்புறம் 0.01, 0.02, 0.03, 0.04, 0.05. நல்லா புரிஞ்சுக்க, 0.05. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே ஒவ்வொன்றா ப்ளஸ் பண்ணிகிட்டு வந்தோம்னா 0.09, அதுக்கப்புறம் 0.1, 0.1. இப்போ இந்த 10ங்கிற வேல்யூ வந்து 0.1, இது 0.2, இது 0.3, இது 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, இது 1. அதாவது இந்த இருக்கக்கூடிய முள் வந்து ஃபஸ்ட்டு 0வில் இருக்கும். இல்லாட்டி இந்த பட்டனை லூஸ் பண்ணி இந்த மூடியை சுற்றினோம்னா நம்ம 0 செட் பண்ணிக்கலாம். இங்கே எங்கே வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். நம்ம அதில் செட் பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இந்த முள் ரொட்டேட் ஆகும். நீங்கள் ஒரு mm இந்த முள் வந்து ஒரு சுற்றி இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா இதை கூட நீங்கள் 0வாக செட் பண்ணிக்கலாம். இந்த முள்ளை கொண்டு இங்கே வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நீங்கள் அந்த பார்ட்டை சுற்றணும். எந்த பார்ட்டை? இந்த பார்ட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ண போகிறீங்க. ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு முள் வந்து நீங்கள் வச்ச ப்ரெஷர்லேயே
ரொட்டேட்டை சுற்றுனுச்சுன்னா உங்களுக்கு ஜாப் வந்து 0-0ன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் சுற்றி இந்த இடத்துலேருந்து ஒரு சுற்றி உங்களுக்கு இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க. நீங்கள் ஜாப் ரொட்டேட் பண்ணுறீங்க. அது ஒரே லெவல்லே தான் நிற்கணும். இதே லெவலில் மட்டும் தான் நிற்கணும். உங்களுக்கு இந்த சைடோ ஆன்டி கிளாக் வைஸ் சைடோ கிளாக் வைஸ் சைடோ மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆகுச்சுன்னா ஜாப் வந்து அவுட்டரில் இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் சேம் இது வந்து லிவர் டைப்பு, இது பிளென்ச்சர் டைப்பு. இந்த லிவர் டைப்பும் பார்த்தோம்னா சேம் பர்பஸ் தான். இந்த லிவர் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த லிவரை வந்து கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஜாப் ஓடியில் ப்ரெஸ் பண்ணி அழுத்தின உடனே உங்களுக்கு இந்த முள் வந்து ரொட்டேட் ஆகும். இந்த முள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 0.4 இந்த இடத்துல நிற்கிது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த முள்ளிலே தான் நிற்கணும். வேறு எந்த சைடும் மூவ் ஆகக்கூடாது. அப்படி மூவ் ஆச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த 40லேருந்து 45க்குள்ளே மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 0.05 அவுட்டர் வருது. இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ரொம்ப அக்யூரேசியான ஜாப் இடத்துல கேட்பாங்க. அந்த இடத்துல 0-0 தான் வரணும். மேக்ஸிமம் டாலரன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க 0.02. இதுக்கு டாலரன்ஸுக்கு நிறைய கோர்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது. நம்ம இதை பற்றி மேலும் வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மிக்க நன்றி.